இலவசம் இலவசம். இந்த இலவசத்துக்கு மக்கள் ஏங்காமல் கையேந்தாமல் தயவு செஞ்சு நமக்கு அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். கல்வி, வேலைவாய்ப்பு, நல்ல தரமான அரசு மருத்துவமனை, மதுக்கடையை ஒழிக்கிறது, போதைப் பொருளை ஒழிக்கிறது, இதெல்லாம் செஞ்சாலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடிப்படை தேவைகளை நாமளே சரி செஞ்சுக்கலாம். யாருக்கிட்டையும் இலவசம்னு கையேந்த தேவையில்ல. அவங்க இலவசமாக தர்றதும் நம்மளோட வரிப்பணம் தான். கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ பொங்கல் பரிசு தொகை 5000 ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பேசினார், உதயநிதி பேசினார், கனிமொழி பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. ஆனால் இப்போ அவங்க ஆட்சி ஆள்றப்ப 1000 ரூபா கூட கிடையாது. இது ஏன் நீங்கள் 1000 ரூபா தரல, அப்போ என்ன சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க, தேர்தல் வாக்குறுதிகள் சொல்கிறலாம் ஏன் நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு எதிர்க்கட்சியினர் கேட்டதுக்கு சட்டப்பேரவையில் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு, பொங்கல் பரிசு தொகை தருவது குறித்து தேர்தல் நேரத்தில் பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போ பொங்கல் பரிசு தொகை தராமல் தேர்தல் நேரத்தில் அதை ஓட்டுக்கு பணமாக கொடுத்துடலாம். மக்களுக்கு தேவை என்ன, அது பணம். அந்த பணம் எப்போ கிடைச்சா என்ன, அதை ஓட்டு போடுறப்ப கொடுத்தா திமுக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் தான்.